ஈரான் ராணுவத்தில் அதிரடி மாற்றம், புதிய தளபதி நியமனம், அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி நடவடிக்கைகள் தீவிரம். மத்திய கிழக்கில் போர் சூழல் தீவிரமடைந்துள்ளது. ஈரான் நாட்டின் முக்கிய ராணுவ அமைப்பான இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC புதிய தளபதியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மூத்த ராணுவ அதிகாரியும் முன்னாள் பாதுகாப்புத்துறை மற்றும் உள்துறை அமைச்சருமான அகமது வாஹிதி IRGCயின் புதிய கமாண்டர் இன் சீஃபாக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 6 மாதங்களாக இடைக்கால தளபதியாக இருந்த வஹீதி தற்போது நிரந்தர பொறுப்பை ஏற்றுள்ளார். இந்த மாற்றத்திற்கு பின்னணியில் அதிர்ச்சிகரமான ராணுவ தாக்குதலில் முன்னாள் தளபதி முகமது பாப்கோர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய ராணுவ நடவடிக்கையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மற்றும் ஆபரேஷன் ரோர் ஆஃப் தி லைன் என்ற குறியீட்டு பெயர்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் ராணுவ தளங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்களின் இல்லங்கள் குறிவைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அல் கமேனி உயிரிழந்ததாக தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1989 முதல் ஈரானை வழிநடத்தி வந்த 86 வயதான கமேனி சனிக்கிழமை அதிகாலை நடந்த தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த ஆண்டு இஸ்ரேல் வான் தாக்குதலில் அப்போதைய தளபதி ஹுசைன் சலாமி உயிரிழந்ததை தொடர்ந்து பாப்கோர் பதவியேற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.